ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காம்பு எடுத்துகிட்டு தாங்க சேர்க்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி குக்காகி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் புதினா அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். அடி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு சமைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு காய்கறி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், சோயா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீட்ரூட் அண்ட் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா பீட்ரூட் சேர்த்துனா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் புளிப்புக்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகணும். இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, பார்த்திங்களா, ரைஸ் நல்லா குக்காகி வந்துருச்சு. நல்லா ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க.